நம்ம எடுக்க சொல்ல எல்லாரும் தலைவர் மகேஷ் கிஷோர் எல்லாரும் ஓம் வக்ரூடாய புலே மகாசேனாய தீமஹி தன்னஸ்கந்தம் பிரச்சோதயாத் அம்ஹி கல்யாணசுந்தரமூர்த்தயே நமः ஓம் ஆஜ்யதீபம் தரீஷயாமி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி வந்ததற்கு பின்பாக நாடு முழுவதும் மாறி வரும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப உலகளவில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய சவால்களுக்கு ஏற்ப நம்முடைய குழந்தைகளுக்கு வருங்கால தலைமுறைக்கு ஒரு புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தியதுதான் புதிய கல்விக் கொள்கை. இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏதோ பாரதிய ஜனதா கட்சி அவங்களோட கட்சி மட்டத்தில் முடிவு செய்து அமல்படுத்தப்படவில்லை. இதற்கென்று தனியாக ஒரு பிரபலமான கல்வியாளர் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு நாடு முழுவதும் லட்சக்கணக்கான கல்வியாளர்களிடம், பெற்றோர்களிடம், மாணவர்களிடம் இவங்க கிட்டெல்லாம் கருத்து கேட்டதற்கு பின்பாக புதிய கல்விக் கொள்கை இந்த நாட்டிலே அமல்படுத்தப்பட்டது. இன்றைக்கு பல்வேறு மாநிலங்கள் ஆரம்ப கல்வி முதல் கொண்டு கல்லூரி கல்வி வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களை அமல்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். புதிய கல்விக் கொள்கை என்பது நம்முடைய மண் சார்ந்த, நம்முடைய பாரம்பரியம் சார்ந்த அடிப்படையிலே நின்று இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பாக மனித குலத்திற்கு சவாலாக இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தொழில்நுட்பம் வாயிலாக, அறிவியல் வாயிலாக தீர்வு காண்பது என்பதுதான் அதனுடைய அடிப்படை. அந்த வகையிலே தமிழகத்திலே கூட கல்வித்துறையை சீரமைக்க வேண்டும் என்பதற்காக மாநில அரசு ஒரு குழு அமைக்கிறது. அந்த குழுவினுடைய